உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் கலைஞர் கருணாநிதி கழக தொண்டர்களை உற்சாகப்படுத்த அன்பு உடன்பிறப்புகளே என்று அழைத்தால் போதும் அரங்கமே ஆர்ப்பரிக்கும். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே. தளபதியோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் 3 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தால் போதும் அறிவாலயமே அதிரும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். ஆனால் இவர்களையெல்லாம் தாண்டி ஒரு பெயர் சொன்னால் போதும் ஒட்டுமொத்த உடன்பிறப்புகளின் கைத்தட்டல்கள் விண்ணை பிளக்கும். அந்த பெயர்தான் கழக இளைஞர்களின் எழுச்சி நாயகன் உதயநிதி ஸ்டாலின். பெரியார், பேரறிஞர், கலைஞர், தளபதியின் வரிசையில் கழகத்தின் போர்வாளாக, திராவிடத்தின் கூர்வாளாக பட்டை தீட்டப்பட்ட பகுத்தறிவு கேடயமாக இளைஞரணியை அவர் தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் பிரதிநிதியாக பதவியேற்பதற்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது. அதன் பிறகே சட்டப்பேரவை உறுப்பினர், மேயர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், கட்சியின் தலைவர், முதலமைச்சர் என அவர் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு உயர்ந்தார். ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்படி ஒரு நீண்டகால காத்திருப்பு தேவைப்படவில்லை. 2018ஆம் ஆண்டில் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த பிறகு அடுத்த ஆண்டிலேயே இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டப்பேரவை உறுப்பினராகிவிட்டார். தொடர்ந்து கழக தொண்டர்கள் மற்றும் மூத்த அமைச்சர்களின் அழுத்தத்தால் அமைச்சராகிவிட்டார். அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுவதற்காக முழு மூச்சோடு உழைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தின் பெருமையான திராவிட பாரம்பரியம், அரசியல் அதிகாரத்தின் உச்சம், ஆணையிட்டால் செய்து முடிக்க 1000 கைகள், கண் அசைவிற்காக காத்திருக்கும் லட்சக்கணக்கான கழக கண்மணிகள் என இத்தனை வசதிகள் இருந்தும் தன்னையும் ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனாக எண்ணிக்கொண்டு அன்பு காட்டும் அந்த எளிமைதான் அனைவரிடமும் அவரை கொண்டு சேர்த்தது. அரசியல்வாதியாக மட்டும் சுருங்கி விடாமல் பன்முகத்தன்மையால் தொட்டதையெல்லாம் வெற்றி பெற செய்யும் வித்தைக்காரன். ஒரு தயாரிப்பாளராக, ஒரு நடிகனாக, சமூக ஆர்வலராக, தந்தையாக இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். தாத்தா 8 அடி பாய்ந்தால், தந்தை 16 அடி பாய்ந்தால் அந்த ஆற்றலின் தொடர்ச்சி அல்லவா? கலைஞர் பார்க்காத விமர்சனங்களா? தளபதி சந்திக்காத சர்ச்சைகளா? அதையெல்லாம் தாண்டி ஒரு படி மேலே போய் இந்தியா முழுவதும் பேசப்பட்டவர் உதயநிதி ஸ்டாலின். பேச வைக்கப்பட்டார் என்றே சொல்லலாம். சனாதனம் குறித்து அவர் பேசிய வார்த்தைகள் சர்ச்சையானாலும் சலிக்காமல் போராடி வருகிறார் உதயநிதி ஸ்டாலின். போராட்டம் ரத்தத்திலே கலந்ததல்லவா? கட்சியின் மூத்த தலைவர்களை தாண்டி வேகமாக முன்னேறினாலும் அவரின் விவேகமான நடவடிக்கைகள் தான் அவரை வெற்றி நாயகனாக வீறு கொண்டு நடைபோட வைக்கிறது. பாஜக கோட்டையிலிருந்து அவர் உருவிய செங்கல் தான் நாளைய வரலாறாக மாறப்போகிறது. எதிர்க்கட்சிகளை கண்மூடித்தனமாக எதிர்க்காமல் அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரவணைத்து செல்லும் அந்த அரிய குணம்தான் உடன்பிறப்புகளின் உற்சாகம். கல்யாண வீடுகளில் வாழ்த்தும் தொனியில் கலைஞரின் நக்கல், அரசியல் மேடைகளில் கருத்துக்களை எடுத்து வைப்பதில் தளபதியின் சாதுரியம்,
ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் உழைப்பு, இதுதான் அவரின் வெற்றிக்கு காரணங்கள். சேப்பாக்கத்தில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் அந்த தொகுதியில் அவரின் கால் தடம் பதியாத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம். கலைஞரால் அரசியலில் நீடிக்க முடியாது என்று கணித்தவர்கள், மு.க. ஸ்டாலினால் முதல்வராக முடியாது என்று ஜாதகம் சொன்னவர்கள்தான் இன்று உதயநிதியை விமர்சிக்கத் தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களின் கணிப்பையெல்லாம் களப்பணி மூலம் பொய்யாக்கி அரசியல் வானில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பிருப்பதாக மகிழ்ச்சி பொங்க குதூகலிக்கிறார்கள் உடன்பிறப்புகள். குமுதம் குழுமத்தின் சார்பாக பிறந்தநாள் கொண்டாடும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கலைஞர் போல கலைஞர் தீட்டிய தமிழை போல பல்லாண்டு வாழ்க.